வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அமிதாப் எழுதின த கல் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்கலாம். கல்லுனா ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருளெல்லாம் நீக்கிறதுக்கு பேர் தான் த கல். அந்த நீக்கப்பட்ட பகுதி தான் கல்லுன்னு சொல்லுவாங்க. இவர் இந்த கதையில் எதை கல்லுன்னு சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் அவர் ஒரு தலித் கம்யூனிட்டியை பற்றி, இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் கம்யூனிட்டியான மகர் கம்யூனிட்டியை பற்றி தான் எழுதியிருக்காரு. என்னென்னா, அது ஒரு சாதாரண ஒரு டவுன். அங்கே நிறைய பேர் ஏழைகள் தான், குடிசையில் தான் வாழறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு செய்தி வருது. என்னென்னா, திமாஜி பாலோடைய அவர் ஒரு பசு வளர்க்குறாரு. அந்த மாடு இறந்துடுச்சுன்னு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மாடு இறந்துடுச்சுன்னா அந்த கறியை அவங்க ஏழைங்களுக்கெலாம் கொடுத்துடுவாங்க. அதனால் என்னன்னா, உடனே எல்லாரும் நமக்கு, ஏன்னா அந்த கறி அவங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல சாப்பாடு. அதனால் அந்த இறந்து போன அந்த மாட்டோடைய இறைச்சிக்காக எல்லாருமே ஓடி வராங்க வாங்கிறதுக்காக. இதில் முக்கியமான கேரக்டர்ஸாக பண்டுவும் அவரோட பையனான சோமுவும் தான் இருக்காங்க. அவங்க அந்த மாட்டோட தோலை உரிச்சிட்டு அந்த கறியை இறைச்சியை அங்கே இருக்கிற கிராமத்து ஆளுங்களுக்கெல்லாம் அவங்க தான் பிரித்து கொடுத்துட்டுருக்காங்க. எல்லா இடமும் ஒரே கூச்சலும் சண்டையுமாக இருக்குது. ஏன்னா முந்தி அடிச்சிக்கின்னு அந்த கறியை வாங்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் இதுக்கெல்லாம் தனி பாத்திரம் இல்லை, வேறு ஏதோ வச்சுருந்த பாத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு அந்த பாத்திரத்தை தூக்கின்னு வந்திருக்காங்க. சில பேர்கிட்ட அந்த மாதிரி பாத்திரம் கூட இல்லை, அவங்க துணியில் வாங்கின்னு போகிறாங்க. எல்லா இடத்துலையும் அப்படியே அவங்களுக்கு அவங்க பங்கு கிடச்சிடணும். ஏன்னா சில பேர் 2-3 வாட்டி கூட வாங்குறதுக்கு முயற்சி செய்வாங்க. பங்கு கிடச்சிடணுன்றதுக்கு எல்லாருமே சண்டை போட்டுருக்காங்க. இவங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த இறைச்சியிலையும் தேவையில்லாத கொஞ்சம் தூக்கி கீழே போடுவாங்க இல்லையா, அதை சாப்பிட்றதுக்காக சில அனிமல்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மனிதர்கள் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு அவங்க வாங்க பார்க்குறாங்க. இதுதான் கதையே. இப்போ என்னன்னா, இதில் பார்க்கும்போது தான் தெரியுது, சொசைட்டியில் அதுலேயும் நம்ம எக்கனாமிக்குன்னு சொல்கிறோம்ல, பொருளாதாரம், அந்த நிலைமையில் ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க அவங்க எவ்வளோ அவங்களுடைய தினசரி வாழ்க்கைக்கே போராட வேண்டியிருக்குன்னு. அதில் நீங்கள் இதில் ஜாதியெல்லாம் பார்த்து அதில் வேறு அவங்கள தாழ்த்தப்பட்டவங்க வைக்கும் போது அவங்க நிலைமை இன்னும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது அவங்க புரியுது. இந்த கதையில் ஒரு இறந்து போன மாட்டோடைய இறைச்சியை வச்சு தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த கதையில் நம்ம பார்க்க வேண்டியது அன்றாட வாழ்வுக்கு போராடக்கூடிய மக்களுடைய நிலைமையை தான். அந்த வறுமையையும் அந்த சமுதாயத்தில் அவங்கள வச்சிருக்கக்கூடிய அந்த நிலைமையை தான் இதில் நம்ம பார்க்கணும். இதில் அந்த ஜாதியை பற்றியும் அவர் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் இன்இக்வாலிட்டிஸ்ன்ற இருக்கும் இல்லையா, வேறுபாடு, பாகுபேதம், அதையும் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. ஒரு சமுதாயத்துக்கு நம்ம இழைக்கப்படுற அநீதி, அது எப்படி நம்ம மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கணுன்றது தான் இந்த கதையோட கருவாக வச்சுருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.